ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் யூனிட் எக்ஸசைஸ் 8.1ல இருக்கக்கூடிய இந்த 15th சம் தான் பாருங்க. த மீன் அண்ட் வேரியன்ஸ் ஆஃப் 7 அப்சர்வேஷன்ஸ் ஆர் 8 and 16 ரெஸ்பெக்டிவ்லி. ஓகேங்களா? ஸோ இது எக்ஸ் பார், இது வந்து வேரியன்ஸு. எத்தனை நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7, n = 7. இஃப் 5 ஆஃப் தீஸ் ஆர் 2, 4, 10, 12 and 14. தென் ஃபைண்ட் த ரிமைனிங் 2 அப்சர்வேஷன். இன்னும் 2 அப்சர்வேஷன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதான் வீடியோ பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாலும், இல்லை இதுதான் நம்ம வீடியோ பார்க்கக்கூடிய ஃபஸ்ட் டைமாக இருந்தாலும் சரி தான், தயவு செய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் அனைத்து நோட்டிஃபிகேஷன்ஸாக உங்களுக்கு கரெக்டாக ரீச் ஆகும், உங்களுக்கு வீடியோ பார்க்குறதுக்கு வசதியாகவும் இருக்கும். நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். கொடுத்துருக்கிறது 15th n வந்து 7 நம்பர், எக்ஸ் பார் வந்து மீன் வந்து 18 கொடுத்துருக்கான். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அதாவது சிக்மாவோட ஸ்கொயர் வந்து 16 நான் கொடுத்துட்டேன். ஓகேங்களா? ஸோ கிவன் டேட்டா இது கொடுத்துட்டேன். அது போக நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் என்னது 2, 4, 10, 12, 14 கொடுத்துட்டேன். அடுத்த 2 என்னன்னு தெரியாது, அதான் கேட்டிருக்கேன். அதனால நான் வந்து ஏ பின்னு எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா எக்ஸ் பார் அப்படின்றது இந்த டேட்டாவை வச்சு தான் நான் கண்டுபிடிக்க போகிறேன் ஏ என்ன பி என்னட்டு. ஸோ எக்ஸ் பார் அப்படின்றதுக்கு நமக்கு ஃபார்முலா சம்மேஷன் ஆஃப் எக்ஸ்ஐ பை என், அதாவது சிக்மா எக்ஸ்ஐ பை என்னன்றது எக்ஸ் பார். ஓகேங்களா? ஸோ அப்போ எக்ஸ் பார் அப்படின்ற இடத்துல இங்கே வந்து சிக்மா எக்ஸ்ஐ அப்படின்றப்ப இது எல்லாத்தையும் நான் கூட்டணும். ஓகேங்களா? சிக்மா எக்ஸ்ஐன்றது இதான, இதெல்லாம் எக்ஸுக்கான டேட்டா. ஓகேங்களா? அப்போ இது எல்லாத்தையும் நான் கூட்டினேன் அப்படின்னா என்ன வருதோ அதுதான் எனக்கு எக்ஸ்ஐ. ஸோ எல்லாத்தையும் கூட்டி பாருங்கள். ஸோ 42ன்னு வரும், ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி. ஓகேங்களா? டிவைடட் பை என் வந்து 7. ஓகேங்களா? ஸோ எக்ஸ் பார் அப்படின்றது எவ்வளோ கொடுத்துருக்கான், அவனே 8ன்னு கொடுத்துட்டான். ஓகேங்களா? ஸோ அப்போ 8 ஈக்குவல் டு இது அப்படின்றப்ப நெக்ஸ்ட் ஸ்டெப்பு பாருங்கள். 7 × 8 எவ்வளோ வரும், 56. ஓகேங்களா? ஸோ 56 = 42 ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி. ஓகேங்களா? ஸோ அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு ஏ ப்ளஸ் பி மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னா 56 இந்த 42 அந்த சைடு போகும்போது என்ன வரும், -42. ஸோ அப்போ ஏ ப்ளஸ் பி வந்து இதுலேருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணால் 14 அப்படின்றது கிடைக்குமா? ஸோ இதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன்ஸாக எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? அதாவது ஒன்றும் இல்லை, இந்த 7யும் 8யும் கிராஸாக மல்டிப்ளிகே பண்ணுறேன். 7 8s are 56. 42 ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி = 56. அதான் ரிவர்ஸில் எழுதியிருக்கேன். அகைன் ஏ ப்ளஸ் பி மட்டும் எனக்கு வேணும் அப்படின்றப்ப இந்த 42 அந்த சைடு போகும்போது 56 - 42 எனக்கு இது ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனாக கிடச்சிருச்சு. அடுத்தது இதே மாதிரி நெக்ஸ்ட்டு நான் எழுத போகிறேன். கொடுத்துருக்க டேட்டா சிக்மா ஸ்கொயர் = 16. சிக்மா ஸ்கொயர் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஃபார்முலா, சம்மேஷன் சிக்மா எக்ஸ்ஐ ஸ்கொயர் பை என் மைனஸ் சிக்மா எக்ஸ்ஐ பை என் ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா? இங்கே எப்படி நம்ம சிக்மா எக்ஸ்ஐ அப்படின்னா எல்லாத்தையும் ஆட் பண்ணணுமோ அதே மாதிரி சிக்மா எக்ஸ்ஐ ஸ்கொயர்னா இதோட ஸ்கொயர்ஸை எல்லாத்தையும் ஆட் பண்ணணும், அப்படி தானே? ஸோ அப்போ நான் இதோட ஸ்கொயர்ஸ் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி ஆட் பண்ணுன்னா எனக்கு வந்து 460 ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்னு வரும். ஓகேங்களா? ஸோ இதைத்தான் நான் இங்கே எழுத போகிறேன். 460 ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்படின்றத இந்த இடத்துல எழுத போகிறேன். ஓகேங்களா? ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் டிவைடட் பை 7. ஓகேங்களா? மைனஸ் இது வந்து சிக்மா எக்ஸ்ஐ பை என்னன்றது தான் எக்ஸு பார். எக்ஸு பார் எவ்வளோ கொடுத்துருக்கான், 8ன்னு கொடுத்துருக்கான். அப்போ 8 ஸ்கொயர், இந்த சைடு 16 இருக்குது. ஸோ இப்போ இந்த -8 ஸ்கொயர், 8 ஸ்கொயர் வந்து 64, -64 இந்த சைடு வரும்போது ப்ளஸ் 64 மாறிடும். ஈக்குவல் டு 460 ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் டிவைடட் பை 7. ஓகேங்களா? ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 80, இந்த 7 இந்த சைடு வரும்போது 80 × 7 = 460 ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ 7 8s are 560. இந்த 460 இந்த சைடு வரும்போது என்ன ஆகும், ஸோ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 560 மைனஸ் 460. ஓகேங்களா? ஸோ அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு இதையும் சப்ட்ராக்ட் பண்ணால் 100. ஓகேங்களா? இது செகண்ட் அப்சர்வேஷன். எனக்கு கிடச்சிருக்குது ஃபஸ்ட்டு வந்து செகண்ட் ஒன்று இங்கே. ஓகேங்களா? ஸோ இப்போ இது ரெண்டையும் வச்சு தான் சால்வ் பண்ணால் எனக்கு ஏ என்ன பி என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறேன். ஓகேங்களா? எப்படின்றத பார்ப்போம். ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு 14 அப்படின்னா அப்போ நான் என்ன பண்ணலாம், ஏ ஈக்குவல் டு என்னது 14 மைனஸ் பி அப்படின்னு எழுதலாமா? ஏ மட்டும் வச்சுக்கிட்டா பி அந்த சைடு போகிற முடியா, ஏ ஈக்குவல் டு 14 மைனஸ் பி அப்படின்னு எழுதலாம். ஸோ அப்போ பி அப்படின்றதுக்கு பதிலாக நான் என்ன எழுத போகிறேன் அப்படின்னா செகண்ட் ஈக்குவேஷனில் அப்ளை பண்ண போகிறேன். ஓகேங்களா? இது வந்து தேர்டுன்னு வச்சுக்குவோமே. சப் தேர்ட் இன் செகண்ட். ஸோ செகண்ட் என்ன இருக்குது, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 100.
அப்ப ஏ ஸ்கொயர் அப்படின்னா, இது வந்து என்னது 14 மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர். ஏ இருக்க இடத்துல 14 மைனஸ் பி எழுதிட்டேன். பிளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டூ 100. ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா படி பார்த்தேன் அப்படின்னா 14 ஸ்கொயர் ஏ ஸ்கொயர்ன்றது 196 பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab 28b ஓகேங்களா? ஈக்குவல் டு இந்த பி ஸ்கொயர் வேற இருக்கு. ஈக்குவல் டு 100 ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பி ஸ்கொயர் இங்கே இருக்குது. இது வந்து ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா படி இங்கே எழுதியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன ஆகும்? பி ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் 2b ஸ்கொயர்னு வரும். மைனஸ் 28b இந்த 196 இங்கே இருக்கும். இந்த 100 இங்கே வரும் ஓகேங்களா? 196 மைனஸ் 100 ஈக்குவல் டு 0. ஸோ எல்லாமே ப்ளஸ், இது மட்டும் தான் மைனஸ். ஸோ அப்போ பாருங்கள் 2b ஸ்கொயர் மைனஸ் 28b ப்ளஸ் 96 ஈக்குவல் டு 0 எல்லாமே மல்டிபிள்ஸ் ஆஃப் 2. ஸோ டிவைடட் பை 2 அப்படின்றப்ப b ஸ்கொயர் மைனஸ் 14b ப்ளஸ் 48 ஈக்குவல் டு 0 ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணணும், அதாவது ஃபேக்டரைஸ் பண்ணணும். எப்படின்றத பாருங்கள். 2 நம்பரை மல்டிபிள் பண்ணுனா 48, அதே 2 நம்பரை ஆட் பண்ணால் எனக்கு கிடைக்கக்கூடியது 14. ஸோ அப்போ என்ன எடுக்கலாம்? 6, 8 எல்லாமே ப்ளஸ்ஸாக கிடையாது, மைனஸ் 14. ஸோ அப்போ இங்கே ப்ளஸ்ஸு, மல்டிபிள் பண்ணால் ப்ளஸ்ஸு, ஆட் பண்ணால் மைனஸ். அப்போ 2 நம்பருமே மைனஸாக இருந்தால் மட்டும்தான் முடியும் ஓகேங்களா? அப்போ -6 -8 அப்படின்றது தான் அதுக்கான ஃபேக்டர் ஓகேங்களா? ஸோ அப்போ அடுத்த ஸ்டெப் நான் என்ன பண்ண போகிறேன்? b மைனஸ் 14 இன்ட்டு b மைனஸ் 6 சாரி b மைனஸ் 8 இன்ட்டு b மைனஸ் 6 ஈக்குவல் டு 0 ஓகேங்களா? ஸோ அடுத்த ஸ்டெப் இங்கே எழுதுறேன். b ஈக்குவல் டு 8 ஆர் b இஸ் ஈக்குவல் டு 6 ஓகேங்களா? ஸோ b கண்டுபிடிச்சாச்சு, பட் a கண்டுபிடிக்கணும். அதை தான் ரெண்டாக பண்ண போகிறேன். என்ன அப்படின்னா a சாரி b ஈக்குவல் டு 8 அப்படின்றப்ப ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் அப்ளை பண்ண போகிறேன். a ப்ளஸ் b ஈக்குவல் டு 14 அப்படின்னா a ஈக்குவல் டு 14, இந்த b இந்த சைடு வரும்போது மைனஸ் பிக்கு பதிலாக 8. ஸோ a ஈக்குவல் டு 6ன்னு கிடைக்கும். இது ஒரு ஸ்டேட். அதே மாதிரி b ஈக்குவல் டு 6ன்னு எடுத்தேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை நான் அப்ளை பண்ணுறேன். அப்போ a ப்ளஸ் b ஈக்குவல் டு 14. ஸோ a ஈக்குவல் டு 14 மைனஸ் பியோட டேட்டா 6 இந்த சைடு வரும். ஸோ அப்போ a ஈக்குவல் டு 8 ஓகேங்களா? ஸோ 2 இருக்குது. ஒன்று b 8ஆக இருக்கும்போது a 6ஆக இருக்கும். அதாவது b 8ஆக இருக்கும்போது a 6ஆக இருக்கும். அப்படி இல்லைன்னா b 6ஆக இருக்கும்போது a 8ஆக இருக்கும். ஸோ 2ல் எதை வேணாலும் எழுதிக்கலாம் ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இவ்வளோ தான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய இந்த எக்ஸசைஸ். இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக ஈஸியாக புரிஞ்சிருக்குன்றதை நம்புகிறேன். அப்படி புரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும்